ஹலோ வணக்கம். இது உங்கள் தவா சாக்ஸ். குக் பண்ணலாமா? நெல்லிக்காய் ஊறுகாய் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் 2 கப் அரநெல்லிக்காவை எடுத்து நல்லா கழுவி ஈரம் இல்லாமல் தொடச்சி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் guys. ஒரு கடாயில் 1.5 டீஸ்பூன் கடுகும் 1.5 டீஸ்பூன் வெந்தயமும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம நெல்லிக்காய் நல்லாவே வெந்துருச்சு. இது ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்க போகிறோம். அதில் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பெருங்காய பொடி போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச நெல்லிக்காவை இதில் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு இதில் இப்போது 1.5 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 2 டீஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டு நல்லா அழகாக கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு நெல்லிக்காவை ஸ்மாஷ் பண்ணிப்போம். அப்போ தான் டெலிஷியஸாக இருக்கும். ஊறுகாய்க்கு தேவையான சீக்கிரம் மசாலா பண்ணலாமா? ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்ச திங்ஸை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நமக்கு தேவையான அளவு கல் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த பவுடரை நம்ம ஊறுகாயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ நம்ம ஒரு கேம் விளையாடலாமா? பாஸ் ஆகிற ஒரு கேம் தான் நம்ம இப்போ விளையாட போகிறோம். வீடியோவை நீங்கள் எச்சு ஊறாமல் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பாஸ், இல்லை எச்சு ஊறிடுச்சுன்னா நீங்கள் அவுட்டு. பாஸ் அவுட்டான்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க கைஸ். பேக் டு ரெசிபி. இப்போ நம்ம சீக்ரெட் மசாலாவை போட்டு நல்லா கிளறியாச்சு. இப்போ இது கூட 1.5 டீஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு நல்லா கிண்டிக்கலாம் கைஸ். ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா ஊறுகாய் ரெடி. ஊறுகாய் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் இது கெட்டு போகாது கைஸ். ஓகே கைஸ், பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு போங்க.